சமீபத்துல நேரு ஸ்டேடியத்துல வந்து கூலிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு வந்து இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிறார். ஆனா அந்த வழியா போற துணை முதல்வர் வந்து இந்த மக்கள் கிட்டத்தட்ட 10 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தை தங்கள் பணியை நிரந்தரம் செய்ய சொல்லி போராடி வர அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட மனம் இல்லாம அந்த திரைப்பட அந்த விழாவில் கலந்து கொண்டு போறாரு. ரிப்பன் பில்டிங்கை கட்டுறது யார்? அந்த மண்ணுடைய பூர்வகுடிகள் யாரு? அந்த மண்ணுக்கு சொந்தமானவங்க யாரு? ஆண்டாண்டு காலமாக அந்த மண்ணின் பூர்வகுடிகளான அந்த மக்கள் தான் அந்த தூய்மை பணியில வந்து பெரும்பான்மையாக வந்து இருக்காங்க. இன்னைக்கு விடியல் அரசலான திமுக அரசு வருவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த மக்கள். ஆந்திராவில இருந்து இன்னைக்கு 2700 கோடி ரூபாய் ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கான ராம்கி அவனா ஓட்டு போட்டு இந்த மக்களை உங்களை தேர்வு செஞ்சான். அவன் மக்களா வந்து ஆந்திராவில இருந்து வந்து அவனுக்கு ஓட்டு போட்டு இந்த மக்கள் உன்னை வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சாங்க. நீங்க ஒரு காலத்துல அந்த மண்ணுல வந்து நீங்க வந்து அரசியல் செய்வதற்கு காரணமாக இருந்தவங்க இந்த மக்கள், இந்த பூர்வகுடி மக்கள். இந்த மக்களுடைய ஓட்டை பெற்றுதான், இந்த மக்களுடைய வாக்கை முழுசா அறுவடை செஞ்சுதான் இன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க. அந்த மக்களுக்கு இன்னைக்கு ஒரு சிக்கல் போது அரசு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திமுக அரசு.